டாக்டர் என்ன சொன்னாரு? அத்தைக்கு இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல செல்லம்மா. ஆனா மண்டையில தேங்காய் விழுந்ததுனால அம்மைக்கு பழசு மறந்துட்டு. என்னங்க சொல்றீங்க? பழசு மறந்துட்டா? அப்போ அத்தைக்கு நம்மளால அடையாளம் தெரியாது. ஏத்தி என்னை மறந்துட்டீங்களா? செல்லம்மா, அம்மைக்கு எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கு, உன்னையே ஞாபகம் இருக்கு, பிள்ளையிலயும் ஞாபகம் இருக்கு. நீங்க தானே இப்ப சொன்னீங்க பழசெல்லாம் மறந்துட்டாவன்னு. இப்ப ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க அம்மைக்கு எப்படி தலையில அடிபட்டுச்சுங்கிற விஷயம் மறந்துட்டு. ஓஹோ அப்படியா? சந்தோஷம். என்னது சந்தோஷமா? என்னே பாட்டியல மைனி சந்தோஷம் சொல்லியாவே. அப்போ அம்மையை அடிச்சது இவியனா? ஏங்க நான் உன்ன அதுக்கு சந்தோஷம் சொல்லல. உங்க அம்மைக்கு நம்மள ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கு தான் சந்தோஷம்னு சொன்னேன். உங்க தங்கச்சி எப்படி பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நான் எதுக்கு உங்க அம்மையை அடிக்க போறேன்? அது எதர்ச்சியா நடந்த விஷயம். எத்தி அப்படிதானே? எம்மா கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாருமா. எப்படி உன் தலையில அடிபட்டுச்சு யோசிச்சு சொல்லு. தெரியலையே. வேணா வா பின்னாடி போய் அந்த இடத்துல நின்னு பாப்போம். உனக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். ஏங்க உங்க தங்கச்சி எப்படி பேசிட்டு இருக்கா? மறுபடியும் போய் அங்க நின்னு மறுபடியும் தலையில தேங்காய் விடுறதுக்கா? அங்க போய் நின்னாதான் எங்க அம்மைக்கு மறுபடியும் ஞாபகம் வரும். எம்மா வா போவோம். வேண்டாம் பூங்கொடி, அம்மைக்கு மறுபடியும் தலையில தேங்காய் விழுந்த போது இப்ப அம்மா தப்பிச்சதே பெரிய விஷயம். அம்மாட்டி மறமாவளே. என்னத்தே? எம்மா இவிய தான உன்னை அடிச்சது. நல்லா யோசிச்சு பாரு. இவ வேற ஒருத்தி ஆஸ்பத்திரியில கண்ணு முழிச்ச நேரத்துல இருந்து இததான் கேட்டுட்டு இருக்கா. நான் தான் மறந்துட்டேன்னு சொல்லியல்ல. சும்மா இரு நொய்யுங்காம. அம்மாட்டி மறமாவளே. என்னத்தே? பிள்ளைலங்கம்மா பிள்ளைகள் பள்ளியெடுத்துக்கு போயிருக்கு தே. ஏன் பிள்ளைகளே? உன் பிள்ளைகள் மட்டும் என்ன வீட்லயே இருக்கா? அதுவள தான் பள்ளியெடுத்துக்கு போயிருக்கு. ஏய்யா பாப்புலு பூங்கட்டி எதுக்கு இந்த வீட்ல இருக்கா? ஏம்மா என்னாச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோ? பூங்கொடி நம்ம கூட தானே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கா, இனி இங்கதான் இருப்பா. ஏன் என்ன பிரச்சனை? எம்மா என் மாமியார் ஒரே தொல்லை பண்ணுது, உனக்கு தெரியும்ல. அங்க என்னால இருக்க முடியல, அதான் இங்க வந்துட்டேன். மாமியார் தொல்லை பண்ணா உடனே வீட்டை விட்டு ஓடி வந்துருவியோ? என்னாச்சு? கிளவி வித்தியாசமா நடந்துக்கிடுது. மௌல பிடிச்சி கேள்வி கேக்குது. இந்த கேள்வியை அவ வந்தானே கேட்டிருந்தா மாமியார் வீட்டுக்கு ஓடி இருப்பா. இப்ப கேட்டு என்ன பிரச்சனை? எம்மா என் மாமியார் அங்க நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கி. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ தானே இங்கே இருமான்னு சொன்னா. அப்படியா? எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லை. ஏம்மா நீங்க தான் சொன்னீங்க பூங்கொடி மாமியாரு ரொம்ப தொல்லை பண்ணியாவலாம், அதான் பிள்ளைகளை இங்கேயே படிக்க வச்சுட்டு இங்கேயே இரு நீங்க தான் சொன்னீங்க. அதனாலதான் தங்கச்சி இங்கேயே இருக்கா. அதெல்லாம் சரி கிடையாது. புருஷனே மாமியார் அங்க ஒத்தையில விட்டுட்டு இவங்க இருந்து என்ன பண்ண போறா? சீக்கிரமா அங்க அனுப்பி வைக்கிற வழியை பாரு. எம்மா என்ன பூங்கட்டி கட்டி கொடுத்த பிறகு அதுதான் உன் வீடு. இங்க வந்து கிடந்தா என்ன அர்த்தம்? அங்க போய் உட்கார்ந்து உன் மாமியாருக்கு சோறாக்கி கொடுத்து நல்லா பாத்துக்க. வயசான காலத்துல அதை விட அவியலுக்கு வேற என்ன தேவை? அப்படி என்ன கேட்டுட்டாவோ உன்கிட்ட? எம்மா என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இல்லன்னு சொல்லுவாவம்மா. தப்பு மாதிரி ஏசிட்டே இருப்பாவே. ஏதாவது தப்பு செஞ்சா ஏசுவாவே. பெரிய மனுஷனா அப்படிதான். நீ எதுவுமே சரியா செஞ்சு கொடுத்துருக்க மாட்டா. கறி வச்சா உப்பு இருக்காது உரப்பு இருக்காது. அதனால ரெண்டு ஏச்சி ஏசுறது அதெல்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது. வா அம்மா நான் ஏசுனா தாங்கிக்கிட்டு வரல, அந்த மாதிரி தாங்கிக்கிட வேண்டியதானே. நீ எதுக்கு அவியல மாமியார பார்க்க அம்மாவை பார்க்க வேண்டியதானே. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி சண்டை போட்டுட்டு இங்க வந்து இருக்க கூடாது. கிளம்பு கிளம்பு, பெட்டி படுக்கி எடுத்துட்டு இப்பவே கிளம்பு. உன் மாமியார் வீட்டுல போய் இரு, அதான் உனக்கு நல்லது. ஏம்மா அங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப திடீர்னு ஆஸ்பத்திரில இருந்து வந்தோடனே போனா என்ன அர்த்தம்? நீ அங்கதான் இருக்கணும்னு அர்த்தம். ஐயா பாப்புல உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அங்க விடு. பிள்ளைகள் வந்த உடனே கிளம்புங்க. ஏனே இவியதான் அம்மா ஏதோ பண்ணிட்டாவே. எப்படி பேசியாவ பாருங்க. அந்த வீட்டுல இருக்கதே அம்மைக்கு பிடிக்காத மாதிரி பேசியாவே. எல்லாத்துக்கும் காரணம் மைனிதான். இனி வேர்க்கணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணிட்டாவே. ஏட்டி யார சொல்லியா? மைனியை தான் சொல்லியே. அவியதான் எல்லாத்துக்கும் காரணம். அவியலால தான் நீ இப்படி பேசியா? இங்க பாரு, ஏன் மருமவளங்க இப்படி பேசுற வேலைலாம் வச்சுக்கிடாத. என்னது மருமகளா? ஆச்சரியமால இருக்கு. மோவ கிட்ட என்னைய சப்போர்ட் பண்ணி பேசியாவ? நம்பவே முடியலையே. எம்மா நான் நீ பெத்த பிள்ளை. என்னைய விட அவிய முக்கியமா போயிட்டாவளோ? பாரு எனக்கு எல்லாரும் முக்கியம்தான். நீயும் நல்லா தான் இருக்கணும், என் மருமவளும் நல்லா தான் இருக்கணும். சும்மா அவளை குறை சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டேன். பப்புலு இவளை கூட்டிட்டு கிளம்பு. ஏம்மா பிள்ளைகள் வரட்டும். சரி சரி வந்த உடனே கூட்டிட்டு கிளம்பு. ஏம்மா இப்பதான் பிள்ளைகளை இங்க பள்ளியிடத்துல சேர்த்திருக்கு, உடனே கூட்டிட்டு போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டிசி எல்லாம் தர மாட்டாவே. பிள்ளைகளே இங்கதான் படிக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நான் வேணா டிசி வாங்கிட்டு கிளம்பி. அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன். எத்தே அதெல்லாம் டிசி உடனே கேட்ட உடனே கொடுத்துருவாவே. மைனி அப்ப நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படிதானே? என்ன எப்படி பேசியா பாரு. செல்லம்மா சும்மா இரு. பாப்புல
எதுக்கு செல்லம்மாவை யாசியா? அவ அப்படி என்ன தப்பா சொல்லிட்டா? சரியா தானே சொல்லியா? டிசி கிடைக்காம தானே சொல்லியா? சீக்கிரமா அந்த டிசியை வாங்கி கொடுத்து பிள்ளைகளை கொண்டு போய் அங்க மாத்தி ஸ்கூல் சேர்க்க பாரு. இவளையும் கூட்டிட்டு போய் மாமியார் வீட்டுல விடு. சம்மந்தி என்ன நினைப்பாவ? இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? வயசான காலத்துல அவியல ஒத்தையில போட்டுட்டு இவ இங்க வந்து கிடக்கா. இதை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிய. அம்மா நீங்க தான். அது ஏதோ தெரியாம சொல்லியிருப்பேன். நீங்க தானே விவரமா யோசிக்கணும். அவ புருஷன் அங்க ஒத்தையில கிடக்காரு. மாப்பிள்ள அடிக்கடி வருவாவுமா? அதெல்லாம் சரி வராதுப்பா. இருக்க இடத்துல இருந்தாதான் எல்லாருக்கும் மதிப்பு, அது சிறப்பு. இவ அங்கதான் இருக்கணும், அதான் நல்லது. சரிம்மா. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டியே. இப்போ அங்க போ அங்க போங்கறா. என் மாமியார் பண்ற டார்ச்சர்ல எனக்கு நிம்மதியே போச்சு. நாங்க போய் நிம்மதி இல்லாம அலைய போறேன். அதெல்லாம் எதுவும் அவிய சொல்ல மாட்டாவ. நான் வந்து பேசி விட்டுட்டு வரேன். ஐயா அந்த டிசியா கிசியா அதை முதல்ல வாங்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் பூங்கொட்டியை வீட்டுல விட்டுட்டு வருவோம். அவிய மாமியார்ட்ட நான் பேசியேன், சரியா? யாரும் எனக்காக பேசண்டா, நானே பேய்கிடுவேன். என் பிள்ளைகளை வரட்ட கூட்டிட்டு கிளம்பியே. வேண்டாம் வேண்டாம், நான் கூட்டிட்டு போய் விட்டியே. மாட்டி மருமவள என்ன கறிமா வச்சா? ஏத்தே பருப்பு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? இப்போ வேண்டாமா, சொத்த பொறுத்து சாப்பிடு. சரிங்க தேய். திடீர்னு தான் ரொம்ப பாசம் கொப்பளிக்குது, பாத்துக்கிடி. அவ கிடக்காம நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத. சரி தேய். அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஐயா ஒரு மைனின்னு கூட பார்க்காம பூங்கொடி ரொம்ப பேசியாவல. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? மைனிங்கிறவா பெத்த தாய் மாதிரி மதிச்சு நடக்காண்டாமா? இப்படியா டக்கு டக்குன்னு பேசுறது? இப்படி இருந்தா வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி இருக்கும்? சண்டை தானே வரும். செல்லம்மா எது சொன்னாலும் பூங்கொடி தான் பொறுத்து போகணும். ஆனா இங்க எல்லாம் தலைகளெல்லாம் இருக்கு. இவன் என்னடானா அவளை மிரட்டுற மாதிரி பேசியா? செல்லம்மா அமைதியா இருக்கா. இதுவே வேற யாரன்னா அவ்வளவுதான் உண்டு இல்லன்னு பண்ணிருப்பாவ. அவளை என் மருமவளா இருக்க போய் பொறுத்து போறா. ஆமாமா. சரிப்பா, நீ வேலைக்கு கிளம்பலையா? ஆமாமா கிளம்பணும். சரி சரி, சீக்கிரம் போய் டக்குன்னு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ. சரிங்கம்மா. எம்மாடி தங்கச்சி, தங்கச்சி ஏக்கா வாங்க. என்னக்கா 2-3 நாளா இந்த பக்கமே வரையில? அது ஏமா கேக்கா? என் பேத்திய நினைச்சு நினைச்சுதான் ஒரே வியாதனை. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஏக்கா கவலைப்படாதுங்கக்கா, நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. பிள்ளைக்கு ஒண்ணாவது பாத்துக்கிடலாம். இல்லம்மா தங்கச்சி, அந்த ராசத்தி நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனுஷியாவெல்லாம் இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? என் பேத்திய போட்டு வேலை வாங்கிட்டு கிடக்கா. அதை நினைச்சாதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்குமா. பாவம், அவ சின்ன பிள்ளை. ஒரு வேலை கூட செய்ய சொல்லி பழக்கையில செய்ய சொன்னதே கிடையாது. அவ பாட்டுக்கு அவ உண்டு, அவ படிப்பு உண்டுன்னு இருப்பா. ராணி அவளை அப்படி பாத்துக்கிட்டா. அங்க இருக்கும்போது அப்படிதான். என் பேத்தி அணு கூட ஏதாவது 1-2 வேலை செஞ்சு பழக்கம் இருக்கு. ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கூட செஞ்சு பழக்கம் கிடையாது. என் மாவளுக்கு அணு சூர்யாவை கட்டிக்கிட்டது பிடிக்கலதான், இஷ்டம் இல்லதான். ஆனாலுமே ஒரு வேலை சொல்லி கூட அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினதே கிடையாது. என்ன கொஞ்ச நாளைக்கு அவன் மேல கோவத்துல இருந்தா அவ்வளவுதான். அந்த கோவமும் போக போக போயிட்டு இப்ப அவளை எப்படி பாத்துக்கிறியா தெரியுமா? பணம் இருக்கிறதுனால பாத்துக்கிறியான்னு இல்ல, பணம் இல்லாம இருக்கும்போது கூட அந்த பிள்ளைய அப்படி பாத்துக்கிடுவா. ஒரு வேலை செய்ய சொன்னது கிடையாது. நான் கூட கோவத்துலதான் வேலை சொல்ல மாட்டேங்கன்னு நினைச்சேன். ஆனா என் மாவ ஒரு நாள் சொன்னா, அந்த பிள்ளை வசதியா வளர்ந்த பிள்ளை, நம்ம எதுக்கு வீட்டு வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னா. என் மாவ அப்படி ஒரு தங்கமான பணக்காரி. அதான் பிள்ளை எப்படியாவது என் பேரனுக்கு கட்டி வச்சிடலான்னு நான் ஆசைப்பட்டேன். எல்லாம் தலைகீழ போயிட்டு அந்த ராசாத்தி வீட்டுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ராணி ஒத்த கால்ல நின்னுட்டா. அவன் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இப்போ அந்த பிள்ளை கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்கு. அதை நினைக்க நினைக்கதான் வேதனையா இருக்குமா தங்கச்சி? ஏக்கா வருத்தப்படாதுங்கக்கா, நம்மளால என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. உங்க மார்மாவ செஞ்சது பெரிய தப்பு. கொஞ்சம் நீங்க சொல்றத கேட்டிருக்கலாம். இதுக்கு மேல நீங்க இதையே யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்கிடாதுங்க. என்ன நடக்குதோ நம்ம வேடிக்கை பார்ப்போம். இல்லம்மா தங்கச்சி, என் பேத்தி வாழ்க்கையை நினைச்சு
பேசு. சரி டேய். வெயில்ல நின்னு பேசினா என் மர்ம கருத்துருவா. செல்லம்மாக்கா என்னாச்சுக்கா? உங்க மாமியார் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறியாவ பேசியாவ. சில்பா தலையில அடிபட்டிருக்குல்ல, வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படிதான் பேசியாவ. இப்ப கூட என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாவ? வெயில்ல நின்னு பேசாத, நிழலா நின்னு பேசுன்னு சொல்லி விட்டாவ. அப்படியா? நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாலே ஏசுவாவளேக்கா. பழக்க விட ஆரம்பிச்சிட்டியா? இனி வேளங்கன மாதிரிதான்னு கேப்பாவள. ஆனா இன்னைக்கு பேசிட்டு வேணா அனுப்பி விடியாவே. அதுல வேற நிழல்ல நின்னு பேசுன்னு வேற சொல்லி அனுப்பியாவே. அதான் எனக்கும் தெரியல சில்பா. தலையில அடிபட்டதுல டாக்டர் சொன்னாவலாம் பழசுலாம் மறந்துட்டாவன்னு. என்னது பழசுலாம் மறந்துட்டாவளா? என்னைய ஞாபகம் இருக்கு, சில்பாவை ஞாபகம் இருக்கு, உன்னைய ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஆனா அவங்களுக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சுங்கிற விஷயத்த மறந்துட்டாவே. அப்புறம் பூங்கொடி இந்த வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கால, அந்த விஷயத்தையும் மறந்துட்டாவே. அப்படியா? ஆமா சில்பா, அவங்களுக்கு எல்லாரையுமே ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு. என் மாமியார் என்ன சொன்னாவ தெரியுமா? பூங்கொடி இங்க வந்து இருக்குது சரியில்லை, அவ மாமியார் வீட்டுல தான் இருக்கணும், கொண்டு போய் அங்க விடுங்கன்னு சொல்லியாவே. அப்படியா? உங்க மாமியாரா? ஆமா சில்பா, அவியதான் அப்படி சொன்னாவே. ஏக்கா அவியதான பூங்கொடி இங்க இருக்கவே சொன்னது. அதான் சொல்லியனே, அதெல்லாம் அவிய மறந்துட்டாவே. இப்போ அவங்க இருக்கவே கூடாது, கொண்டு போய் அங்க விடுன்னு சொல்லிட்டாவே. பிள்ளைங்க ஸ்கூல் சேர்த்துருக்கு, ஒரு வருஷத்துக்கு போக முடியாதுன்னு அவ சொன்னால, அதெல்லாம் முடியாது, நீ போய் கிளம்பியே ஆகணும், டிசி வாங்கி கொண்டு போய் அங்க விடுன்னு சொல்லிட்டாவே. ஏக்கா இப்ப 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரே பிரச்சனைன்னு சொன்னியலே. ஆமா சில்பா, எப்பவுமே நடக்கிறது தானே. அவியலுக்கு தலையில அடிபடுற அன்னைக்கு காலையில கூட ஒரே பிரச்சனை தான். பேசிக்கிட்டே தான் கடந்தாவே. ஆனா இப்ப வார்த்தைக்கு வார்த்தை மர்மவளே மர்மவளேன்னு கூப்பிடியாவே. முன்னாடி ஏ செல்லம்மா அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லுவாவே. இப்போ அவிய கூப்பிடுறதுலயே ஒரு பாசம் இருக்க மாதிரி இருக்கு. மருமகளேங்கிற வார்த்தையே பாசமா கூடுற மாதிரி இருக்கு சில்பா. தலையில அடிபட்டதுனால இப்ப எல்லாத்தையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டியாவே. செல்லம்மா அன்பா நடந்துக்கிட்டியதுன்னா அவிய மககிட்டே அன்பா தானே நடந்துக்கிடணும். அவளை வீட்டுக்கு போன்னு சொல்லியாவல்ல. ஆமாக்கா, அதான் எனக்கும் புரியல. ஷில்பா வீட்டுக்கு வந்தாலும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ போய் பேசிட்டு வா, அவளுக்கு காப்பி போட்டு கொடு அப்படி இப்படின்னு பேசியாவ பத்தியல. நான் நினைக்கேன் பிடிக்கிறவியெல்லாம் பிடிக்காம போச்சு, பிடிக்காதவியெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கேன். ஏக்கா தலையில அடிபட்டா இப்படி இல்லாம நடக்கும்? நடக்குதே, கண் கூட நம்ம பாக்குறோமே. செல்லம்மாக்கா எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன ஷில்பா? உங்க மாமியாருக்கு இதுக்கு முன்னாடிதான் எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சிருக்கு. இப்ப தலையில அடிபட்ட பிறகுதான் அவிய சரியா இருக்காவன்னு நினைக்கேன். என்ன சொல்றா? ஆமாக்கா, இப்பதான் அவியலோட நல்ல குணம் வெளியே வந்திருக்கு. தலையில அடிபட்டு அவிய சரியாயிட்டாவன்னு நினைக்கேன். என்ன எங்க அம்மா சொல்லுவா, முன்னாடிலாம் உங்க மாமியார் ரொம்ப நல்ல குணம் நல்ல குணம்னு. அப்படியா? நான் கல்யாணம் முடிச்சு இங்க வந்ததுல இருந்து அந்த நல்ல குணத்தை பார்க்கவே இல்லையே. அதான்க்கா தெரியல. அப்ப ஏதாவது மண்டையில அடிபட்டிருக்குமா இருக்கும், இப்பதான் சரியா இருக்குமா இருக்கும். உங்க மாமியாருக்கு சரியாயிட்டுக்கா. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கலாம். சில்பா நிஜமாலே என் மாமியார் இப்படியே இருந்துட்டுன்னு வச்சுக்கியா, எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷம். ஏக்கா எனக்கு என்னமோ அவிய இப்படியே தான் இருப்பாவன்னு தோணுது. மறுபடியும் அவிய தலையில அடிபடாம மட்டும் பாத்துக்கிடுங்க. அப்படியா சில்பா? ஆமாக்கா, மறுபடியும் அடிபட்டுச்சுன்னா பழைய குருடி கதவை தரடின்னு ஆயிரும். அதனால அடிபடாம பாத்துக்கிடுங்கக்கா. சரி சில்பா, இனி என்